அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் ஏ குட் மார்னிங். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு வரி செய்தி. திஸ் இஸ் 1 லைன் சென்டென்ஸ் அண்ட் 10 லைன்ஸ் மீனிங். தயவு செஞ்சு என்னுடைய சேனல் கரூர் செல்வா ஸ்டாக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இடியம். ஆங்கிலத்தில் வந்து இடியம்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து மரபு சொல். பேக் ஸ்டைஸ் இன்ஃப்ளூயன்ஸ், குறுக்கு வழி செல்வாக்கு. இது வந்து குறுக்கு வழி செல்வாக்கு வந்து அந்த காலத்திலே வந்து ஒரு பாட்டு, மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாட்டு பாடியிருக்காங்க. எம்ஜிஆர் பாடியிருக்காரு. கவிஞர் வந்து எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலத்துக்கும் இந்த பாட்டு பொருந்தும். ஆனால் இந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த பொருந்தும். தனிப்பட்ட முறையில் யாரையுமே வந்து நம்ம குறை சொல்ல, உலகம் முழுவதும் இந்த பாட்டு பொருந்தும். இந்த வரி அப்படி தான் பொருந்தும். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பவன் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி புரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இந்த ஒரு வரிக்கு தான் அந்த இடியம் பொருந்தது. பேக் ஸ்டைஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னு அப்படிங்கிறது. இன்றைக்கி எல்லா வகையிலுமே வந்து சீக்கிரமாக நம்ம கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக பணக்காராகணும் அப்படின்ட்டு, அது குறுக்கு வழி செல்வாக்கில் தான் வருவாங்க எல்லாமே. முக்கால்வாசி பேர் எல்லாம்னா டோட்டல் 100க்கு 100 சொல்ல மாட்டேன், 80 விழுக்காடு மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. இது அதனால் வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். இப்படி இருக்கவே கூடாது. பேக் ஸ்டைஸ் இன்ஃப்ளூயன்ஸ், குறுக்கு வழி செல்வாக்கு. இது வந்து ஒரு வரி செய்தி. திஸ் இஸ் 1 லைன் சென்டென்ஸ் அண்ட் 10 லைன்ஸ் மீனிங். ஒரு வரி செய்தி தான், ஆனால் 10 பொருள் இது கொடுக்கும். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.